வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம் மனம் திரும்பும் புனிதமான தவக்கால பயணத்தில் இருக்கின்றோம். தவக்காலம் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவை மீண்டும் சீர் செய்யும் ஒரு உன்னதமான அருட்காலம். நாம் அனைவரும் ஒரு உண்மையை ஆழமாக உணர வேண்டும். நாம் இந்த உலகில் நம் மனம் போன போக்கில் வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை. நம்முடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதே விவிலியம் நமக்கு காட்டும் வழி. இந்த தவக்கால நாட்களில் நம்முடைய முதன்மையான கடமை நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாகும். உலகியல் ஆசைகளுக்கும் பாவ வழிகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ நாம் பழக வேண்டும். இறைவன் நம் வாழ்வில் முதலிடம் பெறும்போதுதான் நம்முடைய குழப்பங்களும் கவலைகளும் நீங்கி உண்மையான நிம்மதி பிறக்கும். இந்த சனிக்கிழமை நாளில் சிலுவை அடியில் நின்ற வியாகுல அன்னையை நோக்கி ஜெபிப்போம். அன்னை மரியா தன் வாழ்வில் செய்த தியாகம் அளவிட முடியாதது. தன் ஒரே மகன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிய போது அந்த வேதனையை மௌனமாக ஏற்றுக்கொண்டு இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நின்றார். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகம் ஈடு இணையற்றது. அவர் சுமந்த சிலுவை அது நம்முடைய பாவங்களின் பாரம் மட்டுமே. நம்மை மீட்பதற்காக தன்னையே முழுமையாக கையளித்த அந்த பலியை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அன்னை மற்றும் மகனின் அந்த மகத்தான தியாகங்கள் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், துன்பங்களை கண்டு அஞ்சாமல் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே. எனவே இந்த தவக்காலத்தை ஒரு வாய்ப்பாக கருதி நம்முடைய தவறான பாதைகளை கைவிட்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இன்று நம் குடும்பங்களில் உள்ள பல்வேறு வியாகுலங்களை நாம் இறைவனிடம் ஒப்படைக்கப் போகின்றோம். குறிப்பாக பிள்ளைகளின் வழி தவறிய போக்கினால் கண்ணீர் வடிக்கும் பெற்றோர்கள், தீராத உடல் பிணிகளால் படுக்கையில் வாடும் நோயாளிகள், மனதை அழுத்தும் கடன் சுமையால் நிம்மதி இழந்திருப்பவர்கள் மற்றும் தீய சக்திகளின் போராட்டங்களால் அஞ்சி தவிப்பவர்கள் என அனைவரும் இந்த ஜெபத்தின் வழியாக நம் பாரங்களை அன்னையின் பாதத்தில் ஒப்படைத்து இறைவனின் அளவற்ற அருளை பெற்றுக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, வியாகுல அன்னையின் இந்த புனிதமான சனிக்கிழமை நாளில் உமது திரு சந்நிதியில் முழங்காலிட்டு நீர் எங்கள் வாழ்விற்கு தந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் முழு இதயத்தோடு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்ற திருப்பாடல் வார்த்தைகளுக்கு ஏற்ப கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஒரு குறைவுமின்றி வழி நடத்திய உமது பேரன்பை போற்றுகிறோம். இவ்வுலகில் எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவிற்காக ஏங்கி தவிக்கும் வேளையில் எங்களது அன்றாட உணவை குறைவின்றி வழங்கி எங்கள் பசியை ஆற்றி வரும் உம் கருணைமிக்க கரங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு தந்துள்ள உயிர் மூச்சு, உடல் ஆரோக்கியம், எங்களை சுற்றியுள்ள உறவுகள் மற்றும் நாங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறிய ஆசீர்வாதத்தையும் உமது திருப்பாதத்தில் நன்றி காணிக்கையாக ஒப்படைக்கின்றோம். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உமது கிருபையால் மட்டுமே இயங்குகிறது என்பதை உணர்ந்து உமக்கு என்றும் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டுகிறோம்.
பெற்றோரின் வியாகுலங்களுக்காகவும் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவும் ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, சிலுவையின் அடியில் நின்று தன் மகனின் துயரத்தைக் கண்டு இதயம் ஊடுருவப்பட்ட வியாகுல அன்னையின் பரிந்துரையோடு இன்று வேதனையில் தவிக்கும் அனைத்து பெற்றோர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் என்ற உமது வார்த்தைக்கேற்ப நீர் கொடுத்த செல்வங்கள் இன்று வழி தவறி நடப்பதைக் கண்டு கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு தாயின் மற்றும் தந்தையின் வியாகுலத்தை உம் பாதத்தில் வைக்கிறோம். குறிப்பாக ஒழுக்கமின்மையாலும் பெற்றோரின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமலும் தரிகெட்டு வாழும் பிள்ளைகளின் உள்ளங்களை தொட்டு உருமாற்ற வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். இளைய தலைமுறையினரை சூழ்ந்துள்ள குடி, போதைப் பொருள் மற்றும் தீய பழக்க வழக்கங்கள் என்னும் இருளிலிருந்து அவர்களை விடுவித்து உமது ஒளியின் பிள்ளைகளாக மாற்றியருளும். சாத்தானின் பிடியில் சிக்கி நிதானம் இழந்து தன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும் செயல்களில் ஈடுபடும் ஒவ்வொருவரையும் உமது வல்லமை உள்ள இரத்தம் கழுவி புனிதப்படுத்தட்டும். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் மரியாதையையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவும், தீய நட்புகளையும் வழிகளையும் உதறி தள்ளவும் அவர்களுக்கு தூய ஆவியின் பலத்தை தந்தருளும். வியாகுல அன்னையே, உமது மகன் சிலுவை சுமந்தபோது நீர் அடைந்த அதே துயரத்தை இன்று தங்கள் பிள்ளைகளின் வாழ்வை கண்டு அனுபவிக்கும் பெற்றோர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தாரும். நோயாளிகளின் வியாகுலங்கள் மற்றும் உடல் நலத்திற்காக ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, சிலுவையின் அடியில் தன் மகனின் உடல் நைந்து போய் இரத்தமும் சதையுமாக தொங்கியதைக் கண்டு இதயம் நொறுங்கிய வியாகுல அன்னையின் பரிந்துரையோடு இன்று நோயினால் வாடும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். நானே உன் பிணிகளை தீர்க்கும் ஆண்டவர் என்ற உம் வாக்குறுதியை நம்பி மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கைகளிலும் வேதனையோடு போராடும் உமது பிள்ளைகளை உம் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். புற்றுநோய், சிறுநீரக கோளாறுகள், இதய நோய்கள் மற்றும் தீராத நாள்பட்ட வியாதிகளால் உடல் நலம் குன்றி நடக்கவும் பேசவும் கூட சக்தியற்று வியாகுலத்தில் இருக்கும் அவர்களை உமது வல்லமையுள்ள கரத்தால் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். வியாகுல அன்னையே, உமது மகன் சாட்டை அடிகளால் கிழிக்கப்பட்ட போது நீர் அனுபவித்த அதே வலியை இன்று தங்கள் சரீரத்தில் அனுபவிக்கும் நோயாளிகளுக்கு தேவையான மன வலிமையையும் நம்பிக்கையையும் தாரும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழலிலும் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று அன்று நீர் சொன்னது போல இன்றும் ஒரு புதுமை இவர்களது வாழ்வில் நிகழ்த்தியருளும். அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அதீத வலியால் தூக்கமின்றி தவிப்பவர்களுக்கும் உம் சிலுவை மரணத்தின் வழியாக கிடைத்த மீட்பின் வல்லமை சுகத்தை தரட்டும். அவர்களது உடல் பிணிகள் மட்டுமல்லாமல் நோயினால் உண்டாகும் மனச்சோர்வு, பயம் மற்றும் தனிமையின் வியாகுலங்களில் இருந்தும் அவர்களை விடுவித்தருளும். நலமளிக்கும் தெய்வமே, உமது காயங்களால் எங்களுக்கு கிடைத்த குணத்திற்காக நன்றி கூறுகின்றோம். கடன் சுமையால் வரும் வியாகுலங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெற ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, சிலுவையின் அடியில் நின்று தன் மகனின் ஆடைகள் கூட சூதாடி பிரிக்கப்பட்டதைக் கண்டு ஒன்றுமில்லாத வறுமையின் உச்சத்தை உணர்ந்த வியாகுல அன்னையின் பரிந்துரையோடு இன்று கடன் சுமையால் தத்தளிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற உம் வாக்குறுதியை நம்பி வருமானமின்றி வட்டி கொடுக்க முடியாமல்
கௌரவத்தையும் நிம்மதியையும் இழந்து வியாகுலத்தில் இருக்கும் உமது பிள்ளைகளை உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். போதிய வருமானமின்றி அன்றாட தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் மருத்துவ செலவுகளுக்காகவும் கடன் வாங்கி இப்போது அந்த சுமையிலிருந்து மீள முடியாமல் கண்ணீரோடு போராடும் ஒவ்வொரு உள்ளத்தையும் உமது வல்லமையுள்ள கரம் தொட்டு தேற்றட்டும். வியாகுல அன்னையே, உமது மகன் சிலுவை சுமந்தபோது எத்தகைய பாரத்தை உணர்ந்தாரோ அதே போன்ற பாரத்தை இன்று கடன் சுமையால் அனுபவிக்கும் இவர்களுக்கு புதிய வழிகளை திறந்து காட்டியருளும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். தடைப்பட்ட வருமானங்கள் பெருகட்டும். நியாயமற்ற வட்டி மற்றும் நெருக்கடிகளில் இருந்து இவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். இழந்த சொத்துகளையும் மரியாதையையும் மீண்டும் பெற்றிடவும், யாருக்கும் எக்கடனும் படாதிருங்கள் என்ற உமது வார்த்தையின்படி வாழவும் அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு கட்டளையிடும். தீய சக்திகள், பொறாமை மற்றும் மன அமைதியின்மையிலிருந்து விடுதலை பெற ஜெபிப்போம். ஒளியின் இறைவா, இருளை வென்ற உமது வல்லமையுள்ள நாமத்தில் வியாகுல அன்னையின் பாதுகாப்பை நாடி இன்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உமது இறை வார்த்தையை அரணாக கொண்டு தீய சக்திகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு உயிருக்காகவும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். சாத்தானின் சூழ்ச்சிகளாலும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய வினைகளாலும் பொறாமை கொண்ட மனிதர்களின் தீய பார்வைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் உமது பிள்ளைகளை உமது விலையேற பெற்ற இரத்தத்தால் மூடி மறைத்து கொள்ளும். அந்தகார வல்லமைகள் எங்களை அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு எங்களை சுற்றி வேலி அமைப்பீராக. வியாகுல அன்னையே, இன்று பயத்தாலும் தூக்கமின்மையாலும் காரணமில்லாத பதற்றத்தாலும் நிம்மதியிழந்து தவிக்கும் உமது பிள்ளைகளை உம் தாயன்பால் அரவணைத்துக் கொள்ளும். இருண்ட கனவுகள், இரவு நேர பயங்கள், தீய ஆவிகளின் தொல்லைகளில் இருந்து இவர்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கட்டும். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, குழப்பமான மனங்களில் உமது பரலோக அமைதியை பொழிந்தருளும். எங்களை எதிர்க்கும் எவ்வித மந்திர தந்திரங்களும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படட்டும். நீர் தரும் விடுதலையினால் நாங்கள் நிம்மதியான உறக்கத்தையும் மகிழ்ச்சியான இதயத்தையும் பெற்று உமது புகழை எந்நாளும் பாட வரம் தாரும். தூய ஆவியின் நெருப்பு எங்களை சுற்றியுள்ள அனைத்து அசுத்தங்களையும் எரித்து சாம்பலாக்கட்டும். ஆமீன். வியாகுல மாதாவை நோக்கி ஜெபம். ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே, சர்வேஸ்வரனுடைய அமலோற்பவ தாயாரே, தேவரீர் இயேசுநாதருடைய அகோர துன்பத் துயரங்களை கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தினுடையவும் வேத சாட்சியத்தை தாங்கினீரே. நீர் உமது எண்ணில் அடங்காத கஸ்திகளின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஏக பேரான திருசுதனை ஒரு தகன பலியாகவும் என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் இரட்சணிய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர். பாவியாகிய என்னை மீட்டு ரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் உம் திரு உதிரத்தின் கனியுமான இயேசுவையே இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்கு கேட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உறுதியான பிரதிஜ்ஞையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும், புதிய பாவங்களால் என் நேச இரட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறையாதிருக்கவும், அவருடைய வரப்பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து அவருடைய சிலுவையினுடையவும் திருப்பாடுகளுடையவும் பேரு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக பிதாவிடமும் சுதனிடமும்
உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தி அருளும். ஆமீன். நேசத்தினுடையவும் துயரத்தினுடையவும் இரக்கத்தினுடையவும் மாதாவி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல மாதாவின் சுரூபத்துக்கு முன் சொல்லத்தகும் ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவரையும் தள்ளிவிடாதவரும் துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவரீருடைய திருப்படத்தின் முன்பாக நீச பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி ஸ்துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகா பரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடம் இருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும் தயவிரக்கமும் உள்ள மாதாவி, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குலம் முழுவதும் ஒன்றாய் சேர்த்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரம் உள்ளவையாயிருந்தன. ஓ உமது நேச குமாரனின் ஒரு குலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கன்னிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கேட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீச பாவியாகிய அடியேன் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனையையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும். அளவற்ற இனிமை உள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருசுதனே, ஓ மாதாவே, எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதய வாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரனிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்றுத் தாரும். உமது நேச பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனை உள்ள தயாள இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும். இந்த துன்பத்தின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமீன். புனித வியாகுல அன்னைக்கு ஜெபமாலை. பரிசுத்த கன்னி மரியாள் தமது திருமகனின் பாடுகள் நிமித்தமாக அனுபவித்த 7 வியாகுலங்களை தியானிப்போம்.
முதல் வியாகுலம். இந்த முதல் ரகசியத்தில் புனித கன்னி மரிக்கு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனத்தால் தமது திருக்குமாரனுடைய மரணத்தையும் மனிதருடைய சேதத்தையும் அறிந்து அன்னை தமது இருதயத்தில் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் வியாகுலம். இந்த இரண்டாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனை ஏரோது என்பவன் கொல்ல தேடுகிறதை அறிந்து இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போய் 7 வருஷம் அளவும் மகா துக்கம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் வியாகுலம். இந்த மூன்றாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனோடு தேவாலயத்துக்கு போன விடத்தில் 3 நாள் அவரை தேடியும் காணாது போனபடியால் தமது ஆத்துமத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4ஆம் வியாகுலம். இந்த 4ஆம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் கபால மலையில் மரணமடைய சிலுவை சுமந்து போகையில் அவரை எதிர்கொண்ட வினவின போது வாக்கு கெட்டாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாம் வியாகுலம். இந்த ஐந்தாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் சிலுவையில் அறையுண்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஓர் ஆறுதலும் இல்லாமல் மரணம் அடைகிறதைக் கண்டு துக்க சாகரத்தில் அமிழ்ந்தி மனோவாக்கு கெட்டாத வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாம் வியாகுலம். இந்த ஆறாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை சிலுவையினின்று இறக்கி தமது மடிமேல் வளர்த்தி அதிலுள்ள காயங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் சொல்லக்கூடாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாம் வியாகுலம். இந்த ஏழாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய சரீரத்தை
கல்லறையில் அடக்கம் பண்ணின பின்பு அவருடைய மரணத்தையும் திருப்பாடுகளையும் தமது தனிமையையும் நினைத்து மட்டில்லாத கிளேசம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவமாதா சிந்தின கண்ணீருக்கிறங்கி 3 அருள் நிறை ஜெபம் சொல்லும் வகையானது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மிகவும் வியாகுலம் நிறைந்த கன்னிகையே, உமது திருக்குமாரனுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் நீர் அழுத கண்ணீரை பார்த்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபமாயிருந்து உமக்கு ஆறுதல் வரும் அளவும் நாங்கள் பிரலாபித்தள உம்மை மன்றாடுகிறோம். வியாகுல அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபாதனை அடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சொரிந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரமடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆறுதலற்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குமாரனை இழந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாளால் ஊடுருவப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சஞ்சலத்தில் அமிழ்ந்திய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இருதயத்தினுள் சிலுவையை ஊன்றின அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துக்கமுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சுனையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாடுகளின் திரளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதி நிலையின் குன்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்டவருக்கு பேரின்ப அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கேடயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்விசுவாசிகளின் ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பாக்கியர்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியஸ்தர்களுக்கு அமிழ்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெலிந்தவர்களுக்கு திடனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரையில் அவதிப்படுகிறவர்களுக்கு துறைமுகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் புயலை தணித்தவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துஷ்டர்களுக்கு அச்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் நேத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் உதவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் கிரீடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களின் ஒளியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளின் ஆரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைம்பெண்களின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் ஆனந்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சுவாமி, தேவரீர் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபம் உள்ள கன்னி தாயான மரியாயின் மகா மதுரமான ஆத்துமம் வியாகுலங்களால் ஊடுருவப்பட்டதாமே. அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கிற நாங்கள் அவருடைய சிலுவையை சுமித்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமை உள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயை புரிந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வியாகுல அன்னையின் பரிந்துரையோடு நாம் ஏறெடுத்த ஜெபங்கள் அனைத்தும் இறைவனின் திரு சந்நிதியை அடையட்டும். இந்த தவக்காலம் நம்முடைய அன்றாட வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு அருளின் காலம். மனம் போன போக்கில் வாழ்வதை விடுத்து ஒவ்வொரு செயலிலும் இறைவனுக்கு முதலிடம் கொடுப்போம். நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதே நாம் இறைவனுக்கு செலுத்தும் மிக சிறந்த காணிக்கையாகும். அன்னை மரியாவின் தியாகமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளும் நம் வாழ்விற்கு புதிய அர்த்தத்தை தரட்டும். இன்று நாம் ஜெபித்த ஒவ்வொரு வியாகுலத்திற்கும் இறைவன் ஒரு விடியலை தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். வியாகுல அன்னையின் அரவணைப்பு உங்கள் குடும்பங்களில் இறைவனின் அமைதியை பொழியட்டும். ஆமீன்.